السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் நாம் சூரத்துல் லஹபுடைய மீதம் இருக்கக்கூடிய 2 ஆயத்துக்களை பார்க்கலாம். மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனியுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடந்த பாடங்களில் 3 ஆயத்துக்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் 4வது ஆயத்தை பார்க்கலாம். வ இம் வம் ர வம் ர அ வம் ர அ து வம் ர அ து ஹூ வம் ர அ து ஹூ. அந்த ஹாவு மீது உல்டா பேசியிருப்பதால் ஒரு அலிஃப் அளவு இழுத்து ஓத வேண்டும். அதே போல் இந்த வாவிற்கு அடுத்து உள்ள அலிஃப் இருக்கிறது. நாம் பார்த்திருக்கிறோம், அலிஃப் மத்தா வா என்று படிக்க வேண்டும். ஆனால் அடுத்த எழுத்தில் சுக்கூன் இருப்பதால் வம் என்று நாம் சேர்த்துவிட வேண்டும். அந்த அலிஃபை ஓதக்கூடாது. எனவே வம் ர து ஹூ ஹம்மா ஹம்மா மீம் மீது ஷத் இருப்பதால் குன்னா செய்து ஓத வேண்டும். ஹம்மா லதல் லதல் ஹத்வபி ஹத்வபி ஹம்மா லதல் ஹத்வபி என்று இருக்கிறது. ஆனால் வக்ஃப் இருப்பதால் ஹத்வப் என்று நிறுத்த வேண்டும். மீண்டும் ஒரு முறை, வம்ரஅதுஹு ஹம்மா லதல் ஹத்வப். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் மீதம் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆயத்தையும் பார்க்கலாம். மாணவர்கள் கவனமாக பாடத்தை இன்ஷா அல்லாஹ் வளமையாக பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.